சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். என் அன்பு கண்மணியே, இப்பொழுது இந்த நொடி உன் மனதிலும் உன் வாழ்விலும் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும் குழந்தையே. நான் உன்னிடம் அதை கூறட்டுமா? சாயிநாதரே, நீ நினைப்பது எல்லாம் நடக்கும், நீ ஆசைப்படுவது எல்லாமே நிறைவேறும், நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்று எப்பொழுதும் நேர்மறையோடு சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே. என் வாழ்வில் எப்பொழுதுமே எதிர்மறை மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. என் வாழ்வில் எந்த அற்புதமும் நிகழவே இல்லையே. என் வாழ்வில் அந்த அற்புதத்தை நிகழ்த்தவே மாட்டீர்களா என்ற கேள்விதானே உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் பிரியமான கண்மணியே, எப்பொழுதும் எல்லா நொடியும் நான் உன்னையும் உன் வாழ்வை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அதில் உனக்கு எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டே இருக்கிறேன். பின் ஏன் நீ கவலைப்படுகிறாய் குழந்தையே? உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றாமல் நான் எங்கு செல்லப் போகிறேன் குழந்தையே? கஷ்டங்களை எல்லாம் குறைத்து உன் மனதிலும் உன் முகத்திலும் ஆனந்தத்தை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதைதான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உனக்கானது, உன் வாழ்விற்கு நல்லதற்காகவே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய தோய்ந்து போன வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. நீ விரும்புவது, ஆசைப்படுவது அனைத்தையும் உன் கைகளில் நான் கொடுத்தால் அது உன்னிடமே நிரந்தரமாக தங்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த கால தாமதம் குழந்தையே. உனக்கு அது கிடைத்தவுடன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த ஒரு விஷயத்தினால் எந்த ஒரு மனக்கசப்பும் உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நீ விரும்புவது, ஆசைப்படுவதை ஆராய்ந்து ஆராய்ந்து அதிலிருக்கும் நன்மை தீமைகளை நன்றாக பகுத்து அறிந்து உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்தி அதை உனக்கு நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய சாயப்பாவின் ஆசை. அதனால்தான் கால தாமதமாகிறது குழந்தையே. எனவே அப்பா எதுவுமே செய்ய மாட்டேன் என்கிறார். நம் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தவே மாட்டேங்கிறார். நம் வாழ்க்கையில் எதுவுமே இதுவரை நல்லதாக நடந்ததே இல்லை என்று புலம்பாதே. இனி நடக்கப் போவது அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார். நீயே எதிர்பார்க்காத வகையில் அனைத்து மாற்றங்களும் உனக்காகவே நிகழும். குழந்தையே, உங்கள் அனைவரையும் நான் முழுமையாக ஆசிர்வதிக்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதத்தினால் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகிறீர்கள். எமது ஆசிர்வாதத்தினால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், சோதனைகள், கர்ம வினைகள் எல்லாம் குறைய பெற்று கல்வியில் சிறப்புற்று விளங்கவும், தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மையடையவும், நோய் நொடிகளெல்லாம் நீங்கி சகல சௌபாக்கியத்தோடு ஆரோக்கியமாக வாழவும், எல்லா செல்வமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ ஆசிர்வதிக்கிறேன். எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டவைதான். அவைப்படிதான் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. குழந்தையே, நீ நினைத்ததெல்லாம் நினைத்தபடி உடனே கிடைத்துவிட்டால் அதில் எந்த சந்தோஷமும் இருக்காது குழந்தையே. எந்த விதமான சுவாரஸ்யமும் இருக்கவே இருக்காது. அப்படி நீ கேட்டவுடன் உனக்கு கிடைத்த சந்தோஷம் நிலைத்தும் இருக்காது. அதற்காகத்தான் அந்த நல்ல வாய்ப்புகளுக்கான அருமை பெருமைகளை உனக்கு தெரியப்படுத்துவதற்காகவே அனைத்தையும் சரியான நேரத்தில், சரியான காலத்தில், உனக்கு சேர வேண்டிய நேரத்தில் நான் உன்னிடம் வந்து சேர்க்கிறேன். அதனால்தான் குழந்தையே, நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு முன்பால் சில படிப்பினைகளை நான் உனக்கு கொடுத்தேன், கொடுத்து கொண்டும் இருக்கிறேன். குழந்தையே, அது எல்லாம் உனக்கு வருவது எல்லாம் உனக்கான தோல்வி என்று நினைத்து துவண்டு போய்விடாதே. உன் படிப்பினைக்கான காலம் எல்லாம் அனைத்தையும் முடித்து வைத்து உனக்கான பரிசை உன்னிடம் கொடுக்கும் நேரம் மிக அருகில் இருக்கிறது குழந்தையே. நற்செய்தி வரவும் மிக அருகில்தான் இருக்கிறது. என் அன்பு பிரியமே, ஏதாவது ஒரு விஷயத்தில்
தோற்று போனவர்களால் தான் மிகப்பெரிய அறிவாளியாகவும் அறிஞர்களாகவும் மாற முடிகிறது. எனவே தோற்று போய்விட்டோமே, தோல்வியை தழுவி விட்டோமே என்று மனம் நொந்து அப்படியே உட்கார்ந்து விடாதே. அந்த தோல்வியிலிருந்து நீ என்ன பாடத்தை கற்றாய், கற்பித்து கொண்டாய், கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். அந்த கற்றுக் கொடுத்த பாடமே உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக கோபுரத்தின் உச்சியில் உன்னை வாழ வைக்கும். அந்த வகையில் தோற்றுவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளை, நீயும் அறிவாளிதான், புத்திசாலிதான், அதிர்ஷ்டசாலிதான். எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும் என் சாயப்பா எனக்கு நல்ல வழியை காட்டுவார், எனக்கான வாழ்வை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த உனக்கு நல்லது நடக்காமல் வேறு என்ன நடக்கும் குழந்தையே? நம்பிக்கைக்கு பரிசாக உனக்கான நல்ல வாழ்வை நான் கொடுக்கப் போகிறேன். சதா சர்வகாலமும் முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே குழந்தையே. வருவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. வருவது வரட்டும் என்று தன்னம்பிக்கையோடு தைரியமாக வருவதை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உனக்கு வருவது எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும், நல்லதாகவே முடியும். அதற்கு துணையாக உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே என் செல்லமே. எனவே எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நிம்மதியாக வாழப் பழகு. எதற்கெடுத்தாலும் யோசனையுடன் குழப்பத்தோடனே இருந்தால் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நீயே வீணடித்து விட்டதாகத்தான் அர்த்தம். ஏமாற்றத்திற்கும் தோல்விக்கும் பின்வர வெற்றிதான் மிகவும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். அதுதான் நிச்சயமாக உனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுப்பதாகவே இருக்கும். அந்த சந்தோஷம் உன்னிடமே எப்பொழுதும் நிலையாகவே தங்கிவிடும். குழந்தையே, நல்ல செய்தி வந்துவிட்டது. இன்னும் சற்று நேரமே, கண்ணிமைக்கும் நேரம் போதும். நிச்சயமாக உன் வாழ்வில் அதிரடி மாற்றங்களை நான் ஏற்படுத்துவேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? பின் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் மிக பிரகாசமாகவே இருக்கும். உனக்கு துணையாக, உனக்கு முன்பாக ஒரு பாதுகாவலனைப் போல, உனக்கு பின்பாக ஒரு தோழனாக, உற்றார் உறவினராக, அனைத்துமாக நான் உன் அருகில் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. தேவையில்லாத விஷயங்களில் உன் மனதை போட்டு குழப்பி நீயே கொள்ளாதே. உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தாதே. உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். என்னை முழுவதுமாக நம்பும் யாரையும் நான் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை குழந்தையே. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம், உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நான் இருக்கிறேன் அனைத்திற்கும். வினைகளெல்லாம் குறைந்து நீ விரும்பியதை நீ விரும்பியவாறே அடையும் நேரம் நெருங்கிவிட்டது. எளிதாக அனைத்தையும் அடைந்து விடலாம். திட்டமிட்டு நீ செயல்பட்டால் மிக எளிதாகவே அனைத்தையும் அடைந்தே விடலாம். மரம் பட்டுப்போய் தன்னுடைய அழகை இழந்து நின்றால் பறவைகள் கூட அந்த மரத்தை தேடி வருவதில்லை. அதேபோல் நன்றாக வாழ்ந்தவர்கள் கெட்டுப்போனால் அவர்கள் உறவுகள் கூட அவர்களை மதிப்பதே இல்லை. நாம் உதிக்கும் வார்த்தைகளில், நாம் கூறும் சொற்களில் ஒருவர் நிம்மதியடைந்தால், ஆறுதல் அடைந்தால் அது கூட ஒரு தர்மம்தான். அந்த தர்மத்தை முடிந்த அளவு செய்து கொண்டே இரு மற்றவர்களிடம். அவ்வளவுதான், முடிந்துவிட்டது வாழ்க்கை என்று நீ நினைத்த உன் வாழ்க்கையை நான் தொடங்கி வைப்பேன். தைரியமாக இரு. கன நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. நீ கஷ்டம் என்று கூறும்போது, மனவேதனை என்று உரைக்கும் போது உன்னை தேடி வருகிறது பார் ஒரு உதவி. அதை வைத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள். மீதி இருக்கும் மகிழ்ச்சியை நான் உன்னை தேடி வரவழைக்கிறேன். அதுவரை கிடைத்திருக்கும் இந்த மகிழ்ச்சியை, கிடைத்திருக்கும் இந்த நிம்மதியை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்.
உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நிரந்தரமில்லாத மற்றவர்களின் அன்பிற்காக ஏன் வருந்தி தவிக்கிறாய், அழுகிறாய்? நீ அழுதது எல்லாமே போதும். உன் மனதில் நான் அமர்ந்திருக்கும் போது உனக்கென்ன கவலை இனி? வாழ்க்கையே எப்பொழுதும் போராட்டமாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே. விரைவில் உன்னுடைய இந்த நிலைமை மாறும். நான் மாற்றி காட்டுகிறேன். என் மீது நம்பிக்கை வை. விரைவில் எல்லாமே சரியாகிவிடும். நான் சரி செய்து காட்டுகிறேன். என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது. நீ நினைப்பதை விட பல மடங்கு மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் செய்து காட்டுகிறேன். உனது விருப்பம் எல்லாமே நியாயமானதுதான் என்று நினைக்கும் நீ, அந்த விருப்பத்திற்கு ஈடாக ஏதாவது தடையாக வந்தால் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் புலம்புகிறாய், குழம்புகிறாய். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூரமாக வைத்துவிட்டு சலனமற்ற நல்ல சிந்தனையோடு இரு. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து விடு. உன்னுடைய தடைகள் அனைத்தையும் நான் விலக்கி காட்டுகிறேன். எதற்குமே கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் வசந்தம் உண்டாகும் காலமிது. அடங்கி போவது அன்பிற்குத்தானே தவிர ஆணவத்திற்கு எப்பொழுதும் அடங்கி போகவே கூடாது. இந்த வாழ்க்கை நேசிப்பதற்கு கற்றுத்தருகிறது. அதைவிட அனுபவம் என்பது வாழ்க்கையில் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. உனக்கு வரும் சூழ்நிலைகள் உன்னை யார் நேசிக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் எதுவுமே தற்செயலாக நடப்பதே இல்லை. நீ எடுக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்பத்தான் எல்லாமே மாறுகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வாழ்க்கையில் முதலில் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. ஒரு மனதில் பயம் இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. அனைத்தையுமே தைரியமாக எதிர்கொள்ள பழகு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன். எல்லாவற்றையும் அனுசரித்து போகும் உறவுகளை ஒருபோதும் காயப்படுத்த எண்ணாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த நினைத்து கூட பார்க்காதே. உன்னை வீழ்த்துவதற்கு எதிரிகளெல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய எதிர்மறை எண்ணம் ஒன்றே போதும். மிக சுலபமாக உன்னை வீழ்த்திவிடலாம். கணவன் மனைவி உறவுக்குள் மூன்றாவது நபர் வந்தாலும் தவறு. இவர்கள் கணவன் மனைவி இருவருமே மூன்றாவது நபரை தேடி சென்றாலும் அது மிக மிக தவறுதான். இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிம்மதியான பயணத்தை மேற்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் வாழ்வும் நிம்மதியாகவே இருக்கும். நீ எதிர்நோக்கும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றவே முடியாது, சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஏமாற்றங்களை மிக சுலபமாக தவிர்த்து விடலாம், தடுத்தும் விடலாம். உன்னுடைய பக்தி அளவில்லாத போது நான் தரும் சக்தியும் அளவில்லாததாகத்தான் இருக்கும். அதை புரிந்து கொண்டு செயல்படு. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மனம் வலிமைதான் அதிகமாக தேவைப்படுகிறது. அது இப்பொழுது உனக்கு மிக அதிகமாகவே தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் நீ முக்கியமாக கற்க வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருப்பதுதான். அலட்சியமாக இருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை யாருக்கும் புரிவதே இல்லை. இழப்பு ஏற்பட்டவுடன் தான் புரிகிறது ஏன் நாம் அலட்சியமாக இருந்தோம் என்று. நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை. சிந்தனையை விட சிறந்த ஆசிரியரும் இல்லவே இல்லை. உன் வேண்டுதல்கள் எல்லாமே கேட்கப்பட்டு விட்டது. அதை நான் நிறைவேற்றப் போகிறேன். இதுவரை நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் போதும். உனக்காக மிகப்பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பித்தாலே வெற்றி உன்னை தேடி வரும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவே சிந்தனையோடு இது நடக்குமா நடக்காதா, இதில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, நம்மால் இதை செய்ய முடியுமா முடியாதா என்று
நம்பிக்கை இல்லாமல் ஆரம்பித்தால் அது நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் எதையுமே கடமைக்கு செய்தால் அதுதான் தோல்வி. எப்பொழுதுமே செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுமையாக நம்பும்போது உன் மனம் அதை அப்படியே நிறைவேற்றும். அதற்கான வழிகளையும் கண்டறியும் உன் மனம். ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. இதுதான் வெற்றிக்கான ரகசியம். அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியாலேயே அடையப்பெறுகிறன, அடைய பெற்றிருக்கின்றன என்பதை தீர்க்கமாக நம்பு. வெறும் வலிமையால் மட்டுமல்ல, அனைத்துமே நம்பிக்கையால் தான், விடாமுயற்சியால் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அதேபோல் நீயும் நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு வெற்றியமையாகவே இருக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை அனைத்தும் வெற்றியடைய செய்வேன். உன் சாயி தேவா. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? இனி உன் வாழ்வில் நடக்கப் போவதையெல்லாம் பார்த்து வியக்கத்தான் போகிறாய். நீ படும் துன்பத்திற்கும், நீ பட்ட துன்பத்திற்கும், நீ கண்ணீர் விட்டதற்கும் உன்னுடைய கர்ம பலன்கள்தான் காரணமாகி விடுகின்றன. உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் எதுவரை போகட்டுமோ போகட்டும், நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். நான் இருக்கிறேன் உனக்காக. எதற்காக உன் மனதில் இத்தனை குழப்பம்? உன் வேதனை, சோதனையான நாட்களெல்லாம் அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். அந்த நாள் வந்துவிட்டது. உன் கண்ணீர் காலங்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய். உன் தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்தும் விட்டாய். உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை எண்ணி எண்ணி கலங்காதே. உன் கைகள் ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தியும் அழகு பார்க்கும் உலகம் இது. இது காலத்தின் கட்டாயம். நீ மற்றவர்களோடு அன்பாயிருப்பதே சில சமயம் உனக்கு பிரச்சனையாகவும் இன்பமாகவும் துன்பமாகவும் முடிந்து விடுகிறது. உன்னுடைய தலைவிதியை நான் மாற்றி காட்டுகிறேன். உன் வாழ்க்கை என்னால் தான் புதுப்பிக்கப்பட போகிறது. நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் பார். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் மேல் நம்பிக்கையை வைத்துவிட்டு ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? உன்னை ஒரு ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவதற்காகவே போராடி கொண்டிருக்கிறேன். உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உனக்கு துணையாக நான் தான் வந்துவிட்டேனே. வாழ்க்கைக்குரிய முக்கியமான பாடம் ஒன்றை நீ கற்று அறிந்திருக்கிறாய். அது என்னவென்று உனக்கு புரிகிறதா? கொடுப்பது நாமாக இருப்போம் என்றால் நமக்கானது நம்மை தானாக வந்தடையும். எதையும் மற்றவரிடம் நாம் எதிர்பார்க்க வேண்டாம் என்ற பக்குவ நிலை உன் மனம் எட்டியிருக்கிறது என்பதை உன் சாயப்பா நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன். அதை எண்ணி நான் சந்தோஷம் அடைகிறேன். உனக்காக என்றும் என் உயிராக, அம்மாவாக, அப்பாவாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. என் அருகில் நீ இருந்து கொண்டுதான் இருக்கிறாய். என்னுடைய பார்வை உன் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அமைதியாக இரு. மற்றவற்றை நான் கவனித்துக் கொள்கிறேன். கவலைப்படுவதால் பயன் ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது. நீ வேதனைப்படுவதால் உன்னில் இருக்கும் வேதனை மாறிவிடுமா? அல்லது உனக்கு வந்திருக்கும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகிவிடுமா? எதுவுமே மாறாது. உனக்கு என்று எழுதப்பட்டது அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அது உன்னிடம் வந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதாலோ, கோபப்படுவதாலோ, ஆத்திரப்படுவதாலோ, கண்ணை சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறே நான் யோசித்து யோசித்து கொடுப்பேன். அதைதான் நான் யோசித்து கொடுப்பதால் அனைத்தும் சற்று கால தாமதமாகிறது என்பதை புரிந்து கொள். கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்ததே என்பதை நீ அறிந்து கொண்டால் என்னை அறிந்து கொள்வீர்.
சர்வ நிச்சயமாக. இல்லாததை பற்றியோ உன்னிடம் இல்லாததை நினைத்து கொண்டோ கிடைக்காதவற்றை பற்றியோ கவலைப்படுவதால் பயன் ஒன்றுமே கிடைக்காது. உனக்கு கிடைத்ததை வைத்து எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை எண்ணி எண்ணி வருந்தாதே. உன் மனதிற்கு அது தீங்குதான் விளைவிக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நன்மையை செய். உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவியை செய்து கொண்டே இரு. விரோதங்களையும் வீண் விவாதங்களையும் தவிர்த்துவிட்டால் இறைவன் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவார். தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்துவிடு. தீங்குக்கு பதிலாக நன்மையை செய்து கொண்டே இரு. பிறருடைய சொற்கள் உனக்கு எப்பொழுதுமே தீங்கு இழைக்காது. நீ நன்றாக வாழ மாட்டாய் என்று மற்றவர்கள் சொன்னால் நீ எப்படி நன்றாக வாழாமல் போய்விடுவாய்? அவர்கள் சொல் என்ன அப்படியே பழித்து விடுமா? உனக்கு மீறி எதுவுமே இங்கு நடக்காது. என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது. நான் ஏற்கனவே திட்டமிட்டபடிதான் எல்லாம் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி எதுவும் உனக்கு தவறாக நிகழாது. இந்த உலகம் இன்னும் உன்னை போல் மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன். எத்தனை கவலை கஷ்டங்களை நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் அதில் அப்பாவுக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கி தள்ளி நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன். என்னே உன்னுடைய பொறுமையான குணம். இது இரண்டும் தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகளுக்கான மிகப்பெரிய மாற்றமாகவே இருக்கிறது. எது நடந்தாலும் முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். நாளை பிறக்கப் போகும் புது வருடம் உன் வாழ்வில் பல மங்களத்தையும் அள்ளித்தரும் ஆண்டாகவே இருக்கும். நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்திற்கான முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான முதல் தொடக்க அடியாகவே இருக்கும் நாளை. நான் உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயம் உன் மனதில் வேண்டாம். தயக்கம் இருக்கும் இடத்தில்தான் தடங்கல்களும் வரும். தைரியமாக என்னால் எதிர்கொள்ள முடியும், சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் மனதில் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே வந்து சூழ்ந்து கொள்ளும். நாளையிலிருந்து நீ நினைத்தது நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கும், நடந்தே தீரும். நீ துணிவாக இருக்கும் இடங்களில் உன்னுடைய தடைகளெல்லாம் தூசியாக மாறிவிடும். எனவே எப்பொழுதும் துணிவாக இரு, தைரியத்தோடு இரு, நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க பழகிக்கொள். யாருக்காகவும் உன் மனதை மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்களுக்கு நினைத்து பயப்படாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை திறம்பட செய்து கொண்டே இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மறந்தும் கூட மற்றவர்களுக்காக பின்னோக்கி எடுத்து வைக்காதே. ஏனென்றால் உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பாய் என்பது உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, புரியவும் புரியாது. உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்வேன். நீ எதற்குமே காரணக்கர்த்தா ஆகிவிட முடியாது. நீ நினைத்தது அப்படியே நடக்க நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் எல்லா காலமும். உன்னோடு உன் அப்பா இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே, பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதிற்கு ஏன் வந்து கொண்டே இருக்கிறது? உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். எப்பொழுதும் உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இரு. நீ அழ பிறந்தவர் அல்ல, ஆள பிறந்தவர் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எல்லா வழிகளையும் நான் தூக்கி எறிவேன். விசுவாசமும் பொறுமையும் மிக மிக அவசியம். உனக்கான நாள் இதோ வந்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது. தயாராக இரு. உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது. இனி அனைத்துமே சுபமாகவே நடக்கும்.
யார் உன்னை விட்டு சென்றாலும், எந்த உறவு உன்னை விட்டு பிரிந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. ஏதோ ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உன்னை நோக்கி வருகிறது. அதற்காகத்தான் இந்த கஷ்டமும் சோதனையும் போராட்டங்களும் இப்பொழுது உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. குழம்பாதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னோடுதான் இருக்கிறேன். இந்த உலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பெற்ற பிள்ளையை தாய் எப்பொழுதாவது மறந்ததுண்டா?